வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் கொல்கத்தாவுல ஒரு மருத்துவரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் நாடு பூரா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்ப பல பேர் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் குடுத்தாங்க. பாருங்க, மாநிலத்துல சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சுவோ மோட்டோவா அந்த கேஸை எடுத்து, இதுல என்ன நீங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் எல்லாம் பெரிய நாடு தழுவிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13 அம்சங்கள் கொண்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஒன்றிய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, எங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வரணும். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு தேவை. அதே மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் ரொம்ப மோசமா இருக்கு. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை நீங்க வாபஸ் வாங்குங்க. உங்களுடைய தேவைகளை உடனே நாங்க பரிசீலித்து சரி செய்யறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் பேர்ல அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கங்களும் சரி, மாநில அரசாங்கங்களும் சரி ஏதாவது செஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கு பாருங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல, அதுவும் சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கக்கூடிய கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. பட்ட பகல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து விக்னேஷ் அப்படிங்கிற கூடிய ஒரு இளைஞர் தன்னுடைய தாய்க்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் டாக்டர் பாலாஜிய அவர் கேபின்ல போய் மீட் பண்ணி அவரை சரமாரியாக கத்தியில குத்தி இருக்கிறார். கழுத்துல குத்து, கண்ணுல குத்து, தலையில நெத்தியில குத்து, முதுகுல குத்து, வயிற்றுல குத்து. இவ்வளவு செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா ஹாஸ்பிட்டல் காரிடோர்ல அவர் நடந்து போற வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிடிங்க பிடிங்கன்னு எல்லாரும் கத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவரை பிடிச்ச கைது பண்ணி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த செய்தி தான் இன்னைக்கு தமிழகத்தையே உலுக்கி போட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக சென்னை. உடனே எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதுவும் டாக்டர் கேபின்குள்ள பூந்து வெட்டுறாங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அங்க கூட சேர்ந்து அந்த மருத்துவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்ஸோட சேர்ந்து அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல அந்த மருத்துவர் சொல்றாரு, ரொம்ப டிஸ்டிங்விஷ்ட் ஆன்காலஜிஸ்ட் அவரு, சீனியர் பர்சன், கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் சர்வீஸ்ல இருக்கிறாரு. இப்பதான் அவருக்கு வந்து ஒரு மேஜர் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. கிராஃப்ட் எல்லாம் வச்சிருக்கிறதுனால ரத்தம் உறையக்கூடாதுங்கிறதுக்காக, ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு அவர் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த கத்தி குத்தினால் ஏற்பட்ட காயத்தை விட எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே இந்த காயத்தினால ஏற்கக்கூடிய ரத்த கசிவை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது தான். அவர் தொடர்ந்து ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறதுனால ரத்த போக்க வந்து உதிரப்போக்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. 5 பாட்டிலுக்கு மேல ரத்தம் ஏத்திட்டோம், இன்னமும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. இப்போ இந்த காணொலி பேசும் பொழுது செய்தி வருது, அவர் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்னு. இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்குள்ள ஒரு செய்தி வெளியில வருது, சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஒரு நார்த் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பொருளைய கிளப்பி விடுறாங்க. உண்மையிலேயே பார்த்தா பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் இதை செஞ்சிருக்கிறாரு. போலீஸ் விசாரணையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மருத்துவர் டாக்டர் பாலாஜி என்பவர் தொடர்ந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருக்காரு, புற்றுநோய்க்கான சிகிச்சை. கிட்டத்தட்ட 6 ரவுண்ட் அவங்க கீமோதெரப்பி எடுத்திருக்கிறாங்க. கீமோதெரப்பிக்கே உண்டான சில சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் பொழுது சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க கடுமையான வலியில அவதிப்பட்டிருக்கிறாங்க. இந்த வலியை பார்த்து பொறுக்க முடியாம, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவசரப்படுறாங்களேன்னு இந்த வலியை பார்த்து பொறுக்க முடியாத விக்னேஷ் நைட்டு ஃபுல்லா சரக்கு போட்டிருக்கிறாரு. அது அவரே சொல்லியிருக்காரா போலீஸ் கன்ஃபெஷன்ல. காலங்கார்த்தால வீட்டுல இருந்து கிளம்பும் போதே கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, பிளான்டா தான் நான் இதை பண்ணினேன், எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு பொறுக்கல. அது மட்டும் இல்லாம அமைச்சர் மாசு அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்ற மாதிரி வெளியில யாரோ பிரைவேட் டாக்டர்கிட்ட போய் இவர் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு போல இருக்க. அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, இல்ல இந்த சிகிச்சை சரியில்லை, இது இப்படி சிகிச்சை கொடுத்திருக்க கூடாது, இதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் மாசு பிரஸ் மீட்ல சொல்றாரு. இன்னும் உறுதிப்பட்ட தகவல் இல்ல, பட் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் விசாரணையில சொல்லதா அமைச்சர் சொல்றாரு. அப்ப அந்த கோபத்தோட தான் இவர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காரு.
வந்து நேரா டாக்டர் கேபின்குள்ள போய் டாக்டரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரமாரியா குத்திட்டு எதுவுமே நடக்காதது போல் கத்தி எடுத்துக்கிட்டு அவர் வெளியில காரிடோர்ல நடந்து வராரு. இவ்வளவும் நடந்திருக்கு, வாக்குவாதம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. டாக்டர் அட்டாக் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அந்த டாக்டர் வந்து சத்தம் போட்டிருப்பாரு. சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே காதுல விழல. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் மா சுப்பிரமணியமும் சரி, தமிழ்நாடு போலீஸ் தரப்புல கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்லயும் சரி, அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் முன்னெல்லாம் அவுட் போஸ்ட் தான் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மேஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனே நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால does it ensure the security or the safety of the doctors? காம்பவுண்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் சேஃபா இருப்பாங்களா? ஆர்ஜி கார் சம்பவத்திலையும் அதே தானே நடந்தது. காம்பவுண்டுக்குள்ளே தானே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. போலீஸுக்காக வாலண்டியர் செய்யக்கூடிய ஒரு நபர் தானே தான் ஒரு வாலண்டியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இன்னொரு பக்கம் பாருங்க, சம்பந்தப்பட்ட குற்றவாளி நார்த் இந்தியன். இப்ப நார்த் இந்தியனா இருந்தா சவுத் இந்தியனா இருந்தா டஸ் இட் ஈவன் மேட்டர்? இங்க இம்பார்ட்டன்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ என்ன? மருத்துவர்களுக்கு பணி இடத்துல பாதுகாப்பு இல்ல. தினம் தினம் அடுத்தவங்க உசுரை காப்பாற்ற முயற்சியில ஈடுபடுறவங்களுக்கு அவங்க உசுருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி வந்து வேலை செய்ய முடியும்? அப்ப இதுதானே இஷ்யூ. இதைதானே நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதற்கு மாநில அரசு என்ன செய்ய போகுது, ஒன்றிய அரசு என்ன செய்ய போகுது, அதை தானே நாம பேசணும். அதை விட்டுட்டு குற்றவாளி நார்த் இந்தியன், குற்றவாளி சவுத் இந்தியன் அப்படிங்கிறது, எதிர்கட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது, உடனே இந்த பக்கத்துல இருந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேணும்ட்டே இப்படி எல்லாம் வந்து கிளப்பி விடுறாங்க அப்படின்னு பேசுறது. இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாரும் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு விரக்தியோட விளிம்புக்கு போனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் யோசிச்சு பாருங்க. மருத்துவர்கள் மட்டும் கடவுள் மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு தியாகிகளா இருக்கணும். மக்களுக்கு சேவை அது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கணும். அவங்களோட உசுரை பத்தி அவங்க கவலைப்படக்கூடாது. அவங்க உசுர அவங்க பாதுகாப்புக்காக அவங்க இறங்கி போராட்டம் பண்ணா அதையும் விமர்சனம் பண்ணது ஒரு கூட்டம். இவங்க எல்லாம் போராட்டத்துல இறங்கினா பாவம் நோயாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா எமர்ஜென்சி சர்வீசஸ் நாங்க தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அவங்க செயல்படுறாங்க. ஆனா போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? எத்தனை தடவை தான் போராட்டம் பண்றது? எத்தனை தடவை தான் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறது? இதுதான் முதல் இன்சிடென்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. தஞ்சாவூர்ல நடந்துச்சு, வேலூர்ல நடந்துச்சு. போன மாசம் அந்த ஆர்ஜி கார் சம்பவம் நடக்கும்போது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இந்த என்டையர் சம்பவத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இதை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நான் பேசிட்டேன். கேன்சர் அப்படிங்கறத ரொம்ப அப்படியே சர்வசாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. வீட்டுல ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி அந்த குடும்பத்தையே புரட்டி போடும் அப்படிங்கறத அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், எந்த அளவுக்கு பினான்சியல் ஸ்ட்ரெஸ், எந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் யோசிச்சு பாருங்க. பேஷண்ட் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா? பேஷண்டோட சேர்ந்து அந்த நோயாளியோட கேர் டேக்கர்ஸும் குடும்பமுமே கஷ்டப்படும். அப்படி இருக்கும் பொழுது நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட வரக்கூடிய கேர் டேக்கர்ஸ்க்கும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. தெளிவா உட்கார்ந்து அவங்க கிட்ட மருத்துவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த நோய் எப்படி உங்க வாழ்க்கை முறையை மாத்தி போடும் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து ஆசன வாயில புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ஜரி பண்றாங்க, ரேடியோ தெரப்பி பண்றாங்க, கீமோதெரப்பி பண்றாங்க. இதெல்லாம் பண்ணா கூட ஸ்டோமா பேக்னு ஒண்ணு வைப்பாங்க. அதாவது நீங்க எப்பவும் போல மலம் கழிக்க முடியாது. அது போய் ஒரு பேக்ல கலெக்ட் ஆகும். அந்த பேக வந்து இங்க வயிற்று பகுதியில வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப எந்நேரமும்
ஒரு மலம் கழிக்கக்கூடிய ஒரு பையோட தான் நீங்க வாழ்க்கையை நடத்தணும். இது வாழ்க்கை முறையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். அப்ப இதை ஒட்டி எவ்வளவு அச்சம், எவ்வளவு சந்தேகங்கள், எவ்வளவு கேள்விகள் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸும் சரி, அவங்க கூட வர கேர் டேக்கர்ஸும் சரி, அவங்களுக்கு தைரியம் சொல்லி கவுன்சிலிங் பண்ணி இதோட எப்படி வாழ்க்கை நடத்தணும், எப்படி ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், லைஃப் எந்த மாதிரியாக மாறும், இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணா அவங்களால இதை எதிர்கொள்ள முடியும். அவங்களுக்கும் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒண்ணு மருத்துவர்களை கடவுளா பாக்குறாங்க, இல்ல மருத்துவர்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. கடவுளா பார்க்கும் பொழுதுதான் சர்வ ரோக நிவாரணியா பாக்குறாங்க மருத்துவர்களை. டாக்டர்கிட்ட போனா அப்படியே மேஜிக் மாதிரி எல்லா நோயும் அப்படியே ஒரே நிமிஷத்துல குணமாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போதுதான் ஏமாற்றம் ஜாஸ்தி ஆகுது. ஏமாற்றம் வரும்போது உடனே என்ன பண்றீங்க? அப்பவும் அந்த டாக்டரை தான் குத்தம் சொல்றாங்க. டாக்டர் மணி மைண்டடா இருக்காரு, அவர் டியூட்டி கான்சியஸா இல்ல, ரொம்ப அலட்சியமா ட்ரீட் பண்ணிட்டாரு, தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஒரு சில மருத்துவர்கள் தவறு பண்றாங்க, அலட்சியமா இருக்கிறாங்க. ஒரு சில மருத்துவர்கள் மெடிசனை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, காசுல குறியா இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக என்டையர் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆனா கன்சியூமரிசம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் இஸ் கிங் அப்படிங்கிற ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் நாட் பேஷண்ட் வர்சஸ் டாக்டர். இட் இஸ் பேஷண்ட் பிளஸ் டாக்டர் வர்சஸ் த டிசீஸ். ஒரு டாக்டர் சிறப்பா மருத்துவம் பார்க்கணும்னா அதுக்கு பேஷண்ட்டும் அவரோட சேர்ந்து ஒத்துழைக்கணும். இரண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஆரோக்கியமா இருக்கும். சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வாங்கன்னு மருத்துவர்கள் காலங்காலமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசு கிணத்துல கல்ல போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கு. அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க பிடிவாதமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுல? இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடக்கணும், எத்தனை டாக்டர்ஸ் செத்து போனோம், இல்ல எத்தனை டாக்டர்ஸ் இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இன்ஜர் ஆனாதான் உங்களுக்கு கண் முழிச்சுக்குவீங்க, இது போன்ற விஷயங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள்ல ஒன்றிய அரசு மாநில அரசு குற்றம் சொல்றதோ இல்ல மாநில அரசு ஒன்றிய அரசை நோக்கி கை காட்டுறதோ உதவாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இது போன்ற விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கணும். இது வெறும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. எல்லா இடங்களையும் எல்லா மாநிலங்களும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வட மாநிலங்கள்ல இன்னும் அதிகமாவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கான்சென்ட்ரேட்டட் அப்ரோச் வேண்டாமா? இது போன்ற சம்பவங்களை தயவு செஞ்சு அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுவும் குறிப்பா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு இதை கூட பொது நோக்கில பார்க்கணும். நாளைக்கு முழு நேர போராட்டத்துல இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால யாருக்கு பாதிப்பு யோசிச்சு பாருங்க. ஏழை எளிய மக்களுக்கு தானே பாதிப்பு. ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்கன்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆயிடும். கோவிட் காலத்துல நாம பார்க்கலையா? எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கத்தோட கடமையா இல்லையா? தொடர்ந்து இந்த கேள்விகளை நாம எழுப்ப வேண்டியிருக்கு.